அனித்திய காலம் வந்தால் அடியோடு அழிந்து போகும் தம்பி மகளே. வாழ்வு சிலது காலம், தாழ்வு சிலது காலம். இரவு பகல் மாறி மாறி வருகிறது போல் இந்த படுபாவிகள் இன்னும் என்ன செய்கிறார் என்று பார்ப்போம். பொறுமையோடு தம்பி மகளே. தர்மமே ஜெயம் என்று எண்ணிருப்போம் தம்பி மகளே. கோபத்தில் தனியுங்கள் தம்பி மகளே. அஞ்சு பேரு வந்து புதிய புதிய புதிக்கிறாங்க பத்தியா? நீங்க எத்தனை பேரு? வந்தாங்க இடம் பத்துமா பாரு. அண்ணனை பார்க்க வேண்டும். தம்பி உன்னோட வார்த்தை கேட்டு தாயார் அரண்மனை இருந்தால் வந்து பாருங்க. இந்த நிலைமையில வாக்கும் போது உடம்பெல்லாம் ரத்தம் சொட்ட சொட்ட தலைவிரி கோலத்தோடு விருத்த கூந்தல் வெறுத்த பார்வையோடு இவளை பார்க்கும்போது அண்ணன் மனசுக்கு சந்தோஷமா இருக்குது. அன்று என்னை பார்த்து கைதட்டி சிரித்தாள் அல்லவா? இன்று இவளை பார்த்து நாம் அனைவரும் சிரிக்க வேண்டும். எல்லாரும் சிரிக்கும். அந்த பாட்டு நான் வரணும் சாமி. மேல பார்த்து புரிஞ்சு பாரு. அண்ணா உங்களோட வார்த்தை கேட்டு ஈர்த்து வந்து விட்டு இவளை இழுத்து வந்தது மட்டும் பெரிதல்ல, இவளை இன்னும் அவமானப்படுத்தணும். கை கட்டினா அப்போட தேவையா பசங்க பாண்டவர் தற்கொலை பண்ணின்னு சாவானுங்க பார்த்தா கை கட்டி அமைதியா நின்று கொண்டிருக்கிறார்கள். இவளை இன்னும் அவமானப்படுத்தினார். படுற அவமானத்தை தூக்கு மாட்டி தொங்கணும், மாட்டி தொங்கி போடணும். அதனால் இவள் யாரு? அடிமை. அடிமை. இவள் தாசிக்கு சமமானவள் இந்த திரௌபதி. இந்த தாசிக்கு சமமான அந்த திரௌபதி உடம்புல எதுக்குடா புடவை? எதுக்கு? அம்மளமான மேடை மீது நிறுத்தி இவ்வளவு உடம்புல இருக்கிற சேலையை கலையிட முதல்ல சொல்லி அங்க அவுத்துன்னு வந்துருப்பாங்கம்மா. அங்க அவுத்தா எங்கடா பாக்குறேன்? யாரு பாப்பாங்க? யாரும் பார்க்க மாட்டாங்க. புலியாட்டம் வந்து அங்க சேலத்தை யாரும் பார்க்க மாட்டார்கள். அரண்மனை நட்ட நாடு சபை 60 நாடு நிறுத்தி அவதற்காக அவனை 56 நாட்டு மன்னர்கள் முன்னிலையை சேலையை ஊக்கணும். நாடு நிறுத்தி சேலையை கலையினார்.
மேலகளை வந்து எங்கன்னா வீணாங்கன்னா வீடியோ ஏற்றுனா எனக்கு அனுப்ப நான் நம்பர் சொல்கிற மாதிரி போடு வீடியோ ஏற்றுட்டு அனுப்பு ஒரு 3 நிமிஷம் கட் பண்ணி போடு